வணக்கம். ஒரு இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் அப்சர்வர் பார்வையிலிருந்து டேட்டா அடிப்படையிலான இந்த ஒரு முக்கியமான அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். அக்டோபர் 2025ல போடப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தோட எழுத்துப்பூர்வமான வாக்குறுதிகளையும் மறுபுறம் களத்துல உண்மையாவே என்ன நடந்துட்டு இருக்குங்கிற டேட்டாவையும் நாம இன்னைக்கு எந்த ஒரு சார்பும் இல்லாம ஒப்பிட போறோம். இது வெறும் செய்திகள் கிடையாதுங்க, டாக்குமெண்ட் செய்யப்பட்ட உண்மைகளை வச்சு நம்ம பண்ற ஒரு எக்ஸ்பிளைனர். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற முக்கியமான விஷயங்கள்: 1. போர் நிறுத்த வாக்குறுதிகள். 2. இராணுவ அத்துமீறல்கள் மற்றும் உயிரிழப்புகள். 3. மனிதாபிமான உதவிகளோட நிஜ நிலை. 4. உதவி கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம். அப்புறம் 5. ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச சட்டம். பகுதி 1. போர் நிறுத்த வாக்குறுதிகள். அக்டோபர் 2025ல கொண்டுவரப்பட்ட இந்த சீஸ்ஃபயர், அதாவது போர் நிறுத்தத்தோட முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். இந்த முரண்பாடு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு பக்கம் இருக்கிற அந்த வாக்குறுதிகளை கவனிங்க. எல்லா மோதல்களையும் நிறுத்துறது, உதவி பொருட்களுக்கான தடையை நீக்கிறது, படைகள் மஞ்சள் கோட்டிற்கு திரும்புறது, அப்புறம் கைதிகளை விடுவிக்கிறது. ஆனா மறுபக்கம் இருக்கிற டாக்குமெண்ட் செய்யப்பட்ட நிஜ நிலவரம் என்னன்னு பாருங்க. தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகள், உதவி பொருட்கள் மேல கடுமையான தடைகள், அப்புறம் அரைக்குறையா நடந்த கைதிகள் பரிமாற்றம். அதிகாரப்பூர்வமா சைன் பண்ண ஒரு ஒப்பந்தத்துக்கும் கள நிலவரத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தோட ஆரம்பமே இதுதாங்க. பகுதி 2. இராணுவ அத்துமீறல்கள் மற்றும் உயிரிழப்புகளோட டேட்டா. காசா அரசு ஊடக அலுவலகம் கொடுத்த இந்த டேட்டாவை பார்த்தா உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க. அக்டோபர் 2025லேருந்து ஏப்ரல் 2026 வரைக்கும் மட்டும் கிட்டத்தட்ட 2400 அத்துமீறல்கள் பதிவாயிருக்கு. இதுல ரொம்ப அதிகமா நடந்தது குண்டுவீச்சுகளும் துப்பாக்கிச் சூடுகளும் தாங்க. 1109 குண்டுவீச்சுகள், 921 நேரடி தாக்குதல்கள் நடந்திருக்கு. மோதல்களை நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒப்பந்த வார்த்தை களத்துல எப்படி காத்துல பறக்க விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு அப்சர்வரா இந்த எண்கள் நமக்கு அப்பட்டமா காட்டுது. இந்த 193 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. போர் நிறுத்தம் தொடங்கின 217 நாட்கள்ல 193 நாட்கள் ஏதோ ஒரு வகையில தாக்குதல்கள் நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இத சிம்பிளா சொல்லணும்னா, வன்முறையே இல்லாத நாட்கள் வெறும் 24 மட்டும்தாங்க. நினைச்சு பாருங்க, போர் நிறுத்தம்னு சொல்லப்படுற ஒரு காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் தாக்குதல்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த ஒத்த நம்பர் நமக்கு நெத்தியில அடிச்ச மாதிரி சொல்லுது. இதனால ஏற்பட்ட மனித இழப்புகள் ரொம்பவே கடினமானதுங்க. பாலஸ்தீன சுகாதார அமைச்சகத்தோட டேட்டா படி, இந்த போர் நிறுத்தம் தொடங்குனதிலிருந்து 857 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 2486 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதுல அக்டோபர் 19 அப்புறம் 29 இந்த 2 நாட்களும் ரொம்ப கொடூரமானவ. ஏன்னா அந்த 2 நாட்கள மட்டும் 154 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட தாக்குதல்களை இஸ்ரேலிய வீரர்களோட மரணத்துக்கான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பகுதி 3. மனிதாபிமான உதவிகளோட நிஜ நிலை. இப்போ இந்த டேட்டாவில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற இந்த மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு தாங்க. அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் காசாவிற்குள்ள போறதுக்காக மொத்தம் 110,400 லாரிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல வெறும் 37%, அதாவது 41,714 லாரிகள் மட்டும்தான் உண்மையிலேயே உள்ள நுழைஞ்சிருக்கு. மீதி இருக்கிற 63% லாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு, இல்லனா ரொம்ப கடுமையான தாமதங்களை சந்திச்சிருக்கு. எவ்வளவு உதவி பொருட்கள் உள்ளே போச்சு அப்படிங்கறத விட என்னென்ன பொருட்கள் உள்ளே போச்சு அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இறைச்சி, பால் பொருட்கள், காய்கறிகள் மாதிரி ரொம்ப அத்தியாவசியமான சத்தான உணவுகள் முழுமையா தடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ எதுக்கு தான் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு பார்த்தா, சிற்றுண்டிகள், சாக்லேட்கள், சிப்ஸ், அப்புறம் குளிர்பானங்கள். நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு போர் சூழல்ல சிக்கி தவிக்கிற மக்களுக்கு சத்தான உணவுகளை தடுத்துட்டு எந்தவித நியூட்ரிஷனும் இல்லாத பொருட்களை கொடுக்கறது அவங்களோட ஆரோக்கியத்துல எப்பேற்பட்ட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க. பகுதி 4. உதவி கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம். இந்த கடல் வழி தடைகளுக்கான ஒரு நேரடி உதாரணமா அமைஞ்ச குளோபல் சமுத் ஃப்ளோட்டிலா சம்பவத்தோட டைம்லைனை நாம இப்போ பார்க்கலாம். முதல்ல துருக்கியில இருக்கிற மர்மாரிஸ் துறைமுகத்துல இருந்து 50க்கும் மேற்பட்ட உதவி கப்பல்கள் புறப்படுது. ஆனா சைப்ரஸ் பக்கத்துல சர்வதேச கடற்பரப்புல வச்சு 41 கப்பல்களை இஸ்ரேலிய படைகள் அதிரடியா வரிமறிக்கிறாங்க. ஹமாஸ்க்கு ஆயுதங்கள் போறதை தடுக்கிறதுக்காக 2007ல கொண்டு வரப்பட்ட தடைய இஸ்ரேல் தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த தடுப்பு நடவடிக்கைக்கு அப்புறம் மீதமிருந்த 10 கப்பல்கள் காசாவிலிருந்து ஒரு 121 கடல் மைல் தொலைவில் தங்களோட பயணத்தை தொடர்றதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த பெரிய பெரிய எண்களுக்கு பின்னாடி இருக்கிற மனுஷங்களை பத்தியும் நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். அயர்லாந்து அதிபர் கேத்ரின் கொனோலியோட சகோதரியும் ஒரு டாக்டருமான மார்கரெட் கொனோலி இந்த தாக்குதலின் போது தடுத்து நிறுத்தப்பட்ட பல ஆர்வலர்கள்ல ஒருத்தர்.
இந்த கடற்படை சோதனையின் போது அவரும் மத்தவங்களும் சட்டவிரோதமா கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்த உதவி பயணத்தோட ஏற்பாட்டாளர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா குற்றம் சாட்டியிருக்காங்க. பகுதி 5 ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச சட்டம். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த தடுப்பு நடவடிக்கைக்கு சர்வதேச ரியாக்ஷன்ஸ் தாங்க. ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்சர்வரா இதை நம்ம நோட் பண்ணியே ஆகணும். ஸ்பெயின், பிரேசில், துருக்கி உட்பட 10 நாடுகளோட வெளியுறவு அமைச்சர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேலோட இந்த செயல் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தோட அப்பட்டமான மீறல் அப்படின்னு ரொம்ப நேரடியாவே கண்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஆர்வலர்களை உடனே ரிலீஸ் பண்ணணும்னு டிமாண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இதை சட்டப்பூர்வமா எப்படி பாக்குறாங்க? லீபர் இன்ஸ்டிடியூட் மாதிரியான அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அடிப்படையில மோதல உறைய வைக்கிறது, அதாவது ஃப்ரீஸ் பண்றது தான். ஒரு போர் நிறுத்தத்தின் போது மறுபடியும் தாக்குதலை தொடங்குறது அரசியல் ரீதியான ஒப்பந்தங்களை மீறுற மாதிரி அமையும். ஆனா அது ஒரு முறையான ஒப்பந்தம் அல்லது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தின் கீழ் வராத வரைக்கும் டெக்னிக்கலா அது சர்வதேச சட்டத்தை மீறதா கருதப்படாது அப்படிங்கிற ஒரு லீகல் கன்ஃபியூஷனும் இங்க இருக்குங்க. இது நம்ம எல்லாரையும் ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை நோக்கி கொண்டு போகுதுங்க. ஒரு போர் நிறுத்தம் எப்போ அதோட உண்மையான அர்த்தத்தை இழந்து வெறும் ஒரு அரசியல் வார்த்தையா மட்டும் மாறுது? கையெழுத்து போடப்பட்ட டிப்ளமேட்டிக் வாக்குறுதிகளுக்கும் களத்துல நாம பாக்குற டாக்குமெண்டட் செய்யப்பட்ட நிஜங்களுக்கும் இடையில இருக்கிற இந்த பெரிய இடைவெளியில அப்பாவி பொதுமக்கள் சிக்கி தவிக்கிறாங்களே, அவங்கள சர்வதேச சட்டம் எப்படி பாதுகாக்க போகுது? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த டேட்டா அனாலிசிஸ் மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு ஆழமான எக்ஸ்பிளைனர்ல சந்திக்கலாம்.